ஹாய் குட்டீஸ், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? நான் சும்மா வந்து ஸ்பின்னர் வச்சு விளையாண்டுருக்கோம். ஓகே, இந்த ஸ்பின்னர் நீங்களே செஞ்சீங்களா? ஆமா. ஷூமி, ரொம்ப அழகா இருக்கே. இதுக்குள்ள என்னென்ன திங்ஸ்லாம் வேணும்? ஒரு பேப்பர், ஓகே, ஸ்கெட்ச், காம்பஸ், பென்சில், ஓகே, ஃபெவிகால், த்ரெட். ஓகே, ஸோ இந்த பக்கம் வந்து ஐஸ் மட்டும் வரைஞ்சிருக்காங்க, இந்த பக்கம் வந்து மவுத் மட்டும் வரைஞ்சிருக்காங்க, தென் ஹோல் போட்டு த்ரெட் போட்டிருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க. ஓகே, ஓ, ஸ்பின் பண்ணும்போது எனக்கு ஒரு ஸ்மைலி இமேஜ் தெரியுதே. இஸ் இட் ரைட்? எஸ். ஓ சூப்பர். எப்படி ஒன்றா நமக்கு தெரியுது, ஆனால் தனித்தனியாக வரைஞ்சிருக்கீங்க. என்ன ரீசனு? இது ரீசன்னா நம்ம ஒரு செகண்ட்ல 24 ஃபிலிம்ஸ் இருக்கும். இது வந்து ஓல்ட் டைம்ல யூஸ் பண்ணிருப்பாங்க 1947ல. 19th century. 19th century. ஸோ நம்ம பிரெயின் வந்து இப்போ உங்களுக்கு என்ன தெரியுது? ஸ்லோவா தெரியும் போது செப்பரேட்டா தெரியுது. ஆமா. ஆனா பிரெயின் வந்து செப்பரேட்டா ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஆனா 30க்கு மேல பிரெயினை ஸ்டோர் பண்ணிக்க முடியாது. சோ இப்போ நம்ம ஃபாஸ்டா ஸ்பின் பண்ணும்போது நிறைய வாட்டி இந்த இமேஜ் வரும். சோ நம்ம பிரெயின் வந்து ஸ்டோர் பண்ண முடியாது. அதாவது நம்ம பிரெயின் வச்சுக்கோம். ஹோ இந்த ஸ்மைலி இமோஜி வந்து செப்பரேட் இல்லாம அப்படியே இருக்கு. அதாவது இந்த மாதிரி தெரியுன்னு நம்ம நினச்சிருக்காங்க நம்ம பிரெயின். அதாவது நம்ம விஷனுக்கு இந்த மாதிரி தெரியுது. ஓகே, அது வந்து ஸ்பீடாக நம்ம ஸ்பின் பண்ணும்போது நிறைய இமேஜஸ்லாம் எடுத்து நமக்கு ஸ்பின் பண்ணும்போது ஒரே இமேஜாக தெரியுது. இந்த கான்செப்டுக்கு பேர் என்ன? Persistence of vision. இந்த டாபிக்கு பேர் என்ன? தாமோட்ரோப். ஓகே, சூப்பர், வெரி குட். நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க கையில்? உங்கள் இமேஜ் காமிங்க. ஓகே, ஒரு கிளாக் வரைஞ்சிருக்காங்க, பேக் சைடில் ஆர் அண்ட் மினிட் ஹேண்ட் வரைஞ்சிருக்காங்க. ஓகே, சொல்லுங்கள், நீங்கள் ஸ்பின் பண்ணி காமிங்க. ஓ, செப்பரேட்டாக இருக்குது ரெண்டும், பட் நீங்கள் ஸ்பின் பண்ணும்போது எனக்கு ஒரு கிளாக் இமேஜ் தெரியுது. என்ன ரீசன்? அந்த பிரெயின் வந்து எக்ஸாம்பிள் இந்த பிக்சர் வந்து ஸ்பின் பண்ணும்போது நம்ம மைண்ட்ல 24 இமேஜஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. ஓகே, ஒரு செகண்ட்ல 24 இமேஜஸ் வரைக்கும் நம்மளால ஸ்டோர் பண்ணிக்க முடியுமா? ஓகே, அதே இந்த புது பிக்சர் வந்து ஸ்டோர் திருப்பி பார்த்தோமா ரெண்டுமே blend ஆயிக்கும். ஓகே, அது blend ஆகி நமக்கு எப்படி தெரியும்? மூவிஸ், அனிமேஷன்ஸ் ஒரே இமேஜாக நமக்கு மூவிங் ஆப்ஜெக்டாக தெரியும். ரைட், மூவிங் இமேஜஸ் மூவி மாதிரிலாம் தெரியும். எஸ், வீடியோஸ் மாதிரி நமக்கு அனிமேட்டடாக தெரியும். அதாவது ப்ரீவியஸாக ஒரு இமேஜ் பார்க்குறீங்க, அதுவும் நம்ம பிரெயின் ரீகால் பண்ணிக்கும். நியூவாக ஒரு இமேஜஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் நம்ம பிரெயின் வந்து கிராஸ் பண்ணிக்கும். ரெண்டும் பிளெண்ட் ஆகி மர்ஜ் ஆகி நமக்கு ஒரே இமேஜாக தெரியும். அதுக்கு பேர் என்ன? Persistence of vision. எஸ், அந்த டாபிக்கு பேர் என்ன? தாமோட்ரோப். எஸ், இன்னைக்கு இனியன் அண்ட் கவின் வந்து நமக்கு தாமோட்ரோப்ன்ற கான்செப்டை சிம்பிளாக வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சு எப்படி பண்ணலான்னு அழகாக காமிச்சிருக்காங்க. ஸோ நீங்களும் ப்ளே பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். எங்கே ஸ்பின் பண்ணி காமிங்க பார்க்கலாம். ரெண்டு பேரும் ஃபாஸ்ட்டாக ஸ்பின் பண்ணுங்கள். எஸ், ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.